இன்னைக்கு March 11, 2026 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். இந்தியாவில் நியூ டெல்லியில் 11th ரைசனா டயலாக் நடந்திருக்கு. ஸோ இது March 5 to 7 நடந்திருக்கு. ஒரு வழியாக நடந்து முடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்தா? ஃபின்லாண்டோட பிரசிடென்ட் வந்தார். ஃபின்லாண்டோட பிரசிடென்ட் யார்? அலெக்சாண்டர் ஸ்டாப் வந்தார். ஓகேவா? ஸோ இதில் என்ன எடுத்திருக்காங்க? ஸோ இது இதோட 11th எடிஷன் தான் முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குளோபல் லீடர்ஸும் திங்கர்ஸும் சேர்ந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? பாலிகிரைசிஸ் ஆஃப் குளோபல் கவர்னன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆன் எமர்ஜிங் டெக்னாலஜி அண்ட் கிளைமேட் செக்யூரிட்டி அண்ட் எவால்விங் டைனமிக்ஸ் ஆஃப் அ இண்டோ பசிபிக். ஸோ இதில் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா உஜ்பெகிஸ்தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபார்மா நியூட்ராசியூட்டல் காரிடாரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, சென்ட்ரல் ஏசியா லெவலில் ஹெல்த் கேர் மார்க்கெட்டில் இந்தியாவும் உஜ்பெகிஸ்தானும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கிரியேட் பண்ணுன்றதுக்காண்டி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சப்ளை செயினையும் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான டிமாண்ட்ஸையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். ஸோ இதனால் இந்தியாவோட பொசிஷன் நல்ல ப்ரைமரி ப்ரொவைடராகவே இன்க்ரீஸ் ஆகும். எதில் அப்படின்னா, அஃபோர்டபுள் மெடிசன் அண்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸில். ஸோ இதனால் யூரோ ஏஷியன் ரீஜியனில் இந்தியா ஒரு இம்பார்ட்டண்டான சப்ளை செயின் ப்ரொவைடராக மாறுவாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்தியாவும் உஜ்பெகிஸ்தானும் இந்த ஃபார்மா நியூராசியூட்டல் காரிடாரை சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் லாமி டைம் 2026. ஸோ இது ஒரு பைலினியல் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, செஷல்ஸில். ஸோ இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா, இந்தியாவும் செஷல்ஸும் தான். ஸோ இது வழக்கம் போல் மேரிடைம் செக்யூரிட்டியை தான் இது என்ஷூர் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுது. ஸோ இது இந்தியாவோட ரோல் என்னென்னா, நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஒரு பயங்கரமான செக்யூரிட்டியை இந்தியா ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மிலிட்ரி எக்ஸசைஸை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே நடக்குது? செஷல்ஸில். இதோட பேர் எக்ஸசைஸ் லாமி டை 2020. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் போயிடலாமா? எய்ம்ஸும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஸ்பேஸ் மெடிசனுக்கு. ஸோ ஆல் இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் அதுக்கப்புறம் இஸ்ரோவும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அட்வான்ஸ்டு ரிசர்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க? ஸ்பேஸ் மெடிசன். சரி, இது எதுக்கு அப்படின்னா, லாங் டைமாக மைக்ரோ கிராவிட்டி ஹியூமன் ஃபிசியாலஜியை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இது எதை வச்சு ஸ்டடி பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட க்ரூடு மிஷன். ஸோ அது பேர் என்ன? ஞானயான். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டடி இருக்க போது. இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? எய்ம்ஸும் இஸ்ரோவும். ஸோ சிப்ரி ரிப்போர்ட் 2025 வந்துருச்சு. ஸோ இது என்னென்னா, ஸ்டால்காம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட ரிப்போர்ட் இது. ஸோ இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியா தான் வேர்ல்ட்லையே செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னா, உக்ரைன் தான் லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் எதை பற்றினாதுன்னா, குளோபல் ஆர்ம் ட்ரேட் ட்ரெண்ட்ஸ், அதாவது குளோபல் லெவலில் யார் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக வாங்குறா, என்ன மாதிரி ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, ஸோ இங்கே மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸோட ட்ரேட்லாம் எப்படி இருக்குன்றத சொல்கிறது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளேஸாக இம்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, உக்ரைனுக்கு அடுத்து இந்தியா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா அவங்க ஆர்மடு ஃபோர்ஸை பயங்கரமாக செக்யூர்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்களா, அப்போ அவங்கள்ட்ட நிறைய டெக்னாலஜி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நேட்டோஸ் கோல்ட் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ். NATO has kicked off its biennial co-response military exercise. அது என்ன கிக்ட் ஆஃப் அப்படின்னா ஸ்டார்டட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நேட்டோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கோல்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மிலிட்ரி எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னா, ஃபின்லாண்ட் அண்ட் நார்வேல நடக்குது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நார்த்தன் ஃப்ளேக்ஸில் எக்ஸ்ட்ரீம் ஆர்டிக் கண்டிஷன்ஸில் ஒரு மிலிட்ரியோட எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோல்ட் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ். ஸோ இது யார் பண்ணுறான்னா, நேட்டோ. எந்தெந்த கண்ட்ரிலாம் பார்ட்டிசிபேட் எந்த கண்ட்ரியில் நடக்குது அப்படின்னா, ஃபின்லாண்ட் அண்ட் நார்வேல நடக்குது. எதுக்காண்டி? எக்ஸ்ட்ரீம் சப்பார்டிக்கோவில் எப்படி தான் இந்த ஆர்மியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றதை பார்க்கறதுக்காண்டி. அண்ட் கிக்ட் ஆஃப்னா ஸ்டார்டட். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பாலிசி பார்த்துடலாமா? ஸோ பஞ்சாப் அவங்களோட பட்ஜெட்டை சொல்லிட்டாங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2.60 lakh crore அப்படி சொல்லி அவங்களோட பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. நேற்று ஒருத்தரோட பட்ஜெட் பார்த்தோம் இல்லையா, கோவாவோட பட்ஜெட். அவங்க
30,197 crore பட்ஜெட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 1666 வந்து அவங்க வந்து எதுக்கு இது பண்ணியிருந்தாங்க, டூரிசம்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே ஃபினான்ஸ் பஞ்சாப் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து 2.60 lakh crores வந்து வச்சுருக்காங்க. கஷ்டமாக இருக்குப்பா, ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. சரி பரவாயில்ல, அதை விடுங்க. நமக்கு என்ன கேட்பாங்க, பஞ்சாபோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ யார், ஹர்பல் சிங் ஷர்மா. ஸோ அவர் தான் இது. ஸோ அவர் தான் இந்த பெரிய பட்ஜெட்டையும் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் மோஸ்ட்லி நாங்கள் எதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படி கேட்டாங்கன்னா, எஜுகேஷன் படிக்கணும் அது. ஸோ அப்புறம் ஹெல்த்து, அதுக்கப்புறம் டெப்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வேறு என்ன அப்படி இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறோன்னா, அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸை வந்து அதே மாதிரியே ஃபோக்கஸ்டாகவே வச்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் போய் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஆர்டிஏனா என்ன, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க வந்து ஒரு 2 பேருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அலியான்ஸ் ஜியோ ரீஇன்சூரன்ஸ். ஸோ இது வந்து ரீஇன்சூரன்ஸ் செக்டார்ஸை வந்து பாதுகாப்பது. இவங்களுக்கு இப்போ புதுசாக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிவி ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ இதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னா, ரீட்டைல் இன்சூரன்ஸ். ஸோ ரீட்டைல் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்துருப்போம், லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்துருப்போம், இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. இதே மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் இன்சூர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரீட்டைல் இன்சூரன்ஸ், ஓகேவா. ஸோ அதை யார் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிவி. அதுக்காண்டி அவங்க வந்து அப்ரூவல்லாம் வாங்கியிருக்காங்க, ஓகேவா, ஆப்ரேஷன் அப்ரூவல். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் ஃபினான்ஸ். மகாராஷ்டிராவில் இருக்க நாசிக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஒரு அர்பன் லோக்கல் பாடி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்கள வந்து க்ரீன் முனிசிபல் பாண்டில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து க்ரீன் முனிசிபல் பாண்ட்ஸை வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, நாசிக்கு இதனால நாசிக் என்ன ஆகிறாங்கன்னா, அர்பன் லோக்கல் பாண்ட்ஸ் பாடி வந்து ஃபஸ்ட்டு என்எஸ்சியில் வந்து ஒரு க்ரீன் ஃபினான்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதில் வர ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட். குஜராத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஜல் மஹா உற்சவ் 2026 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை வந்து யார் இனாகிரேட் பண்ணான்னா, குஜராத்தோட சிஎம் யார், சிஆர் பட்டேல். ஸோ குஜராத்தோட சிஎம் யார், சிஆர் பட்டேல். இவர் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து ரூரல் கம்யூனிட்டியில் வந்து எப்படி கன்சர்வேஷன் மாடல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி வாட்டர் கன்சர்வ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க சூப்பராக கொண்டு போகிறாங்களே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜல் மஹா உற்சவ். ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, ரூரல் வாட்டர் கன்சர்வேஷன் மாடல்ஸ், இதெல்லாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. அதை தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேவா. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஆம்பிபிஎஸ் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆம்பிபிஎஸ் அப்படின்னா தரையில், தண்ணியில், இந்த மாதிரி ஏதாவது 2 காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இந்த ட்ரோன் வந்து ஏர்லையும் மூவ் ஆகும், வாட்டர்லையும் மூவ் ஆகும், ஓகேவா. ஸோ இவனோட பேர் என்னென்னா அவதார், ஓகேவா. ஸோ இதை யார் வந்து எந்த பிராண்டு, எந்த கம்பெனி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, அக்வா ஏர் எக்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்வானா வாட்ரு, ஏர், இது 2ஐயும் சேர்க்குறாங்க. ஸோ அக்வா ஏர் எக்ஸ் தான் இதை கொண்டு வராங்க. ஸோ இதை படத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே இருப்பாங்க, காற்றுலேயே பறப்பாங்க, யார், நம்ம அவதார். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த ட்ரோனோட பேர் அவதார். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆம்பிஃபியஸ் ட்ரோன். இது கேப்பபிளாக ஏர்லேருந்து வாட்டருக்கு போகும், வாட்டர்லேருந்து ஏருக்கு போகும். ஸோ ஏர் டு வாட்டர், வாட்டர் டு ஏர், 2லையுமே இதால் போக முடியும். ஸோ இதோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் யூஸ் எங்கே அப்படின்னா, நேவல் சர்வேலன்ஸ்க்கு, அப்புறம் வந்து கோஸ்டல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலி ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விக்டரி யார் அடிச்சிருக்காங்கன்னா, ஜியார்ட் ரசல். ஸோ இவர் வந்து யாருக்காண்டி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, மெர்சிடிஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டோட பேர் 2026 ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ். இதில் ஜெயித்தவர் வந்து ஜார்ஜ் ரசல், ரைட். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வந்து March 10 நடந்து முடிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜுடிஷியரியில் வந்து உமன்ஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க, ஓகேவா. பாய்.